உன்னதராம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அதிசயங்களின் தேவனை முழு உள்ளத்தோடு கூட பற்றி கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தின் பலன் உங்களை மகிமையானவைகளை காணும்படி தேவன் செய்து விடுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பார்த்தீர்களா? விசுவாசம் என்பது வெறும் ஜெபித்து கொண்டிருப்பதல்ல, மாறாக ஜெபம் முடித்து எதற்காக ஜெபித்தோமோ அதில் நாம் செயல்படுவதுதான் விசுவாசம். நாம் நிலம் நன்றாக விளைச்சலை தர வேண்டும் என்று ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபம் முடிந்த பிறகு அந்த நிலத்தை சீர்படுத்தவும், அந்த நிலத்தை பண்படுத்தவும், அந்த நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சவும், அதில் விதைகள் விதைக்கவும், அதை கண்காணிக்கவும் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த செயல்பாடுகள் தான் அந்த விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு மகிமையை தரும். அன்பானவர்களே, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனத்தில் 4 பேர் ஒரு திமிர்வாதம் நோயாளியை படுக்கையோடு கொண்டு வந்தார்கள். அந்த வீடு நிரம்ப கூட்டம் இருந்தது. என்றால் ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியில் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவர்கள் திரும்பி போய்விடவில்லை. மாறாக அந்த வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை திறந்து அந்த நோயாளியை கட்டிலோடு கீழே இறக்கினார்கள். அந்த ஓட்டுக்கு மேலே இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். அவர்கள் என்ன பாட்டு பாடி கொண்டிருந்தார்களா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களா? இல்லை, செயல்பட்டார்கள். அதாவது இந்த மனிதனை ஆண்டவர் இயேசுவிடத்தில் எப்படியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அப்பொழுது இவன் சுகம் பெறுவான், வாழ்வு பெறுவான், என்ன தடை வந்தாலும் பரவாயில்லை, இவனை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போவோம் என்று இந்த 4 பேரும் செயல்பட்டார்கள். இதுதான் விசுவாசம். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கலாம். ஆனால் வெறும் ஜெபம் பண்ணி கொண்டு நீங்கள் சும்மா இருந்து விடக்கூடாது. நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் வலையை வீச வேண்டும். நீங்கள் கதவை தட்ட வேண்டும். நீங்கள் தேட வேண்டும். அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு மகிமையாக தேவன் கொடுத்து விடுவார். ஒப்பு கொடுப்போமா? நாம் செயல்பட வேண்டும். செயலில் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசரே, நாங்கள் எது நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தால் மாத்திரம் நின்று விடாமல் அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஈடுபட வேண்டும். அப்பொழுது அந்த செயலில் உள்ள அந்த செயல்கள் விசுவாசம் மகிமையானவைகளை கொண்டு வருகிறது என்ற பாடத்தை இப்போது கற்றுக் கொடுத்து விட்டீர். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் செயல்படும் ஜனங்களாக நடக்க வேண்டும். அப்படியே நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, விசுவாசத்தில் செயல்படுங்கள், மகிமையை பார்ப்பீர்கள்.